ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வல் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். HTML:5 டேப் இதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து HTMLோட ஸ்ட்ரக்சர் வந்துடும். இப்போ டைட்டில் டாக்குமெண்ட்னு இருக்குது. நமக்கு தேவையான டைட்டிலில் நம்ம வச்சுக்கலாம். ஹோம்னு நான் டைட்டில் வச்சுருக்கேன். ஹோம். இப்போ H1 டேக் ஹவுஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு ஹவுஸ் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவ் கிளாஸ் ஹவுஸ். இந்த டிவ்க்குள்ளே இன்னொரு டிவ் வச்சு டிவ் கிளாஸ் ரூஃப். நம்ம ஹவுஸ்க்கு ரூஃப் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணுறோம். அந்த டிவ்வை வந்து நம்ம வெளியே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம கிளாஸ் என்னென்னு வச்சோம்னா வால். அதாவது ரூஃப்க்கு வெளியே தான் அந்த டிவ் வைக்கிறோம் நம்ம. இது வந்து ஒரு செக்ஷன் ரூஃபுங்கிறது. தென் வால் அடுத்து ஒரு செக்ஷன் மாதிரி டிவ் கிளாஸ் வால். அகெயின் இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணி அதோட கிளாஸ் நேம் டோர். இப்போ டோர் வந்து அந்த வால்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம டோரை வாலுங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணிடுவோம். style.css நம்ம வச்சுருக்குது. HTML5ல் உள்ளது டைட்டில் கீழே லிங்க் பண்ணுறோம். லிங்க் REL ரிலேட்டிவ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் ஸ்டைல் ஷீட்டு HREF ஈக்குவல் டபுள் கொட்டேஷன். அந்த style.css எந்த ஃபைலில் இருக்குதோ அது அந்த பார்த்தை நம்ம அதில் டைப் பண்ணிக்கிறோம். H1க்கு நம்ம கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். H1 கலர் கோலன். இதில் என்ன வேணால் நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். க்ரீமான். ஹவுஸ் டாட் ஹவுஸ் கிளாஸ் நேம் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணும்போது டாட் யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணணும். டாட் ஹவுஸ். ஸோ கேர்லி ப்ரேசஸ் ஓப்பன், கேர்லி ப்ரேசஸ் க்ளோஸ். இல்லை மார்ஜின் வந்து நம்மளோட ஹவுஸ் வந்து மேலே டாப்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. மார்ஜின் டாப் ஒரு 150 பிக்சல். மார்ஜின் லெஃப்ட். நம்ம 2 லெட்டர் டைப் பண்ணியுமே அதில் ஷோ ஆகிரும். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம வந்து அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். மார்ஜின் லெஃப்ட் 100 பிக்சல். ரூஃப் டாட் ரூஃப் கேர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் கேர்லி பிரேசஸ் க்ளோஸ். இந்த கேர்லி பிரேசஸ்குள்ளே தான் நம்மளோடதை டைப் பண்ணுறோம். வித் 0, ஹைட்டு 0, border bottom border left 50 pixel solid transparent கொடுத்துரும். ஓகே. border right same 50 pixel solid transparent.
solid, transparent. Border, bottom. ஸோ பாட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதனால் 100 பிக்சல் கொடுத்துருவோம். பார்டர் பாட்டம் 100 பிக்சல். சாலிட் பிளாக் கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பண்ணோட அவுட்புட் வந்து இது தான். ஒரு ரூஃப் வச்சுருக்கோம் ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம வால் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாட் வால், கேர்லி பிரேசஸ் ஓப்பன், கேர்லி பிரேசஸ் க்ளோஸ், வித் 100 பிக்சல், 102 பிக்சல். your height 90 pixel. background color. ஸோ நான் லைட் கலர் தான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன். பார்டர் டாப்பில் நான் ஏன்னா அந்த மேலே இருக்கிற பார்டர் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரூஃபில் இருக்கிறதே அதுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்திருக்கு. ரூஃப் வச்சுருக்கோம், வால் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டோர் வைக்கணும் வீட்டுக்கு. ஒரு சிம்பிளான ஒரு ஹவுஸ் தான் இந்த மாதிரி. டாட் டோர், height 30 pixel, width 30 pixel, height 60 pixel. So background color light violet மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் margin left 30 pixel, 20 pixel கூட ஓகே தான். margin top 10 pixel. okay, position absolute, border 2 pixel solid. ஏன்னா கொஞ்சம் பார்டர் திக்காக வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. 2 pixel solid, black border நம்ம black கொடுத்துறோம். so beautiful. position absolute. ஸோ நம்ம டோர் வந்து வாலில் போய் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, டோர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் சென்டரில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு எல்லா டிவையும் இன்னொரு டிவ்க்குள்ளே பேஸ்ட் பண்ணுறோம். டிவ், இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் இருக்கும். கிளாஸ் பில்ட் ஹவுஸ். இது ஒரே அலைன்மெண்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அழகாக ஒரு அலைன்மெண்ட்டாக கொண்டு வரதுக்காண்டி இந்த டிவ் டேக். இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் டிலீட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்க்குள்ளே போகலாம். டாட் பில்ட் ஹவுஸ், கேர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் கேர்லி பிரேசஸ் க்ளோஸ். அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. ஸோ ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோவாக இருக்கணும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். சரி, அலைன் ஐட்டம் சென்டர்.
நெக்ஸ்ட் டைரக்ஷன் காலம். ஓகே, ரன் பண்ணால் நம்மளோட அவுட்புட் தான். சிம்பிளான ஒரு ஹவுஸ் நம்ம சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிட்டோம்.